எல்லாத்தையும் நல்லா டைட்டாக கட்டியாச்சு. எத்தனை தடவை அர்த்தனை விழும், இனிமேல் விழாது. நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிட்டேன். வேறு எதனா மறந்துட்டுமா? ஹாப்பி பர்த்டே தோரணம் எல்லாம் ஓகே. போயிட்டு அவளுங்க ரெடி ஆகிட்டாளுங்களாம் பார்த்து வரலாம். சீக்கிரம் கேக் வெட்டி சாப்பிட்டு பிரியாணி வேறு சாப்பிட்ணும். வெயிட்டிங். நல்லா இருக்காடி இந்த ட்ரெஸ்ஸு? சூப்பராக இருக்குது. இது யார் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸு? இது அம்மா வாங்கி கொடுத்த கவுன். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நீ சொல்லுக்கா, நல்லா இருக்கா இல்லையா? நல்லா தாண்டி இருக்கே. ஏன் நல்லா இல்லைன்னா வேறு ட்ரெஸ் மாற்றிக்க போறியா? இந்த ட்ரெஸ் நல்லா இல்லைன்னு சொன்னால் ஒரு ப்ளூ கலர் கவுன் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னா ஆன்லைனில் அந்த ட்ரெஸ் போட்டுப்பேன். அந்த ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ் தாண்டி சூப்பராக இருக்கு. அப்படியா? நிஜமா ரெட் கலர் தான் சூப்பர். உனக்கு ரெட் கலர் பிடிக்கும்னு சொல்கிறேன் அப்படி தானே? எனக்கு நம்ம ப்ளூ ட்ரெஸ் தான் நல்லா இந்த மாதிரி இருந்தது. இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு. ஏன்னா கையில் கிட்ட கேளு, இந்த ட்ரெஸ் தானே கையில் நல்லா இருக்கு. ஆமாம் மோனி, ப்ளூ ட்ரெஸ்ஸோட இந்த ட்ரெஸ் தான் நல்லா இருக்கு. அப்போ சரி ஓகே, இந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிறேன். சரி வா கேக் வெட்டுறதுக்கு போகலாம். நீங்கள் 2 பேரும் ட்ரெஸ் பண்ணல? ஏண்டி எங்களுக்கு பர்த்டே, உனக்கு தானே பர்த்டே, நீ மட்டும் ட்ரெஸ் பண்ண போதும். வா, எங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கு. எல்லாருமே ஏன் இந்த டிஷர்ட்டும் அந்த பேண்ட்டோட சுற்றி இருக்கேன்? நல்லா தான் ட்ரெஸ் பண்ணேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே பண்ண போகிறேன். எனக்கு இந்த ட்ரெஸ் தான் பிடிச்சிருக்கு. நான் எப்படியே இருக்கேன், என்ன விட்டுரு. நீ சொன்னால் கேட்க மாட்டேன், எப்படி போ. என்ன பசங்களா ரெடி ஆகிட்டீங்களா? ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கே. ரெடி ஆயிட்டா சித்தி. கேக் வெட்ட தான் வந்துன்னு நீங்களே வந்துட்டீங்க. சரி வாங்க, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வந்து டேபிள் மட்டும் எடுத்து வச்சிங்கன்னா கேக் வெட்டிடலாம். சித்தி என்ன ஃப்ளேவர் கேக் வாங்கியிருக்கீங்க? சாக்லேட் ஃப்ளேவர் தான். நம்ம எல்லாருக்கும் சாக்லேட் ஃப்ளேவர் தானே பிடிக்கும், அதனால் சாக்லேட்டே வாங்கிட்டேன். சரி சித்தி, எனக்கும் அதை பிடிக்கும். அதுதான் எனக்கு தெரியுமே, உனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் பிடிக்கும்னு தெரிந்தால் அது வாங்கினேன். நம்ம வீட்டில் எல்லாருக்கும் சாக்லேட் ஃப்ளேவர் தானே பிடிக்கும். ஆமாம் எனக்கும் அதை பிடிக்கும். சரி வந்து டேபிள் எடுத்து போடுங்க, கேக் எடுத்து வச்சிடலாம். சித்தி வரோம். கையில் நீயும் வா, 2 பேரும் சேர்ந்தா தூக்க முடியும்னா? சரி சித்தி, இதை வந்துட்டேன். சரி, நான் முன்னாடி பையனே இருக்கேன், வாங்க சீக்கிரம். சரி சித்தி. சித்தி பாருங்க, இந்த இடத்துல வச்சிருவேன். வச்சிருங்க கரெக்டாக தான் இருக்கு. சரி, இங்கே வச்சலாம். மோனி நீ வந்து சென்டரில் நில்லு வா. சரிங்க சித்தி. சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டியா? கும்பிட்டுட்டேன். அம்மாலாம் எங்க சித்தி? இதோ கிச்சனில் இருக்காங்க, வர சொல்கிறேன். நான் அப்படியே கேக்கும் எடுத்துன்னு வந்துடுறேன், இங்கே இருங்க. எங்க அந்த 2 குட்டிங்களா, சதீஷும் சந்தியாவும்? அவங்க ரூம்ல இல்லையே, கிச்சன்ல இருக்காங்களா பாருங்க. சரி, நான் போய் எல்லா படையை தட்டி இட்டுன்னு வரேன், இங்கே இருங்க. கிஃப்ட்ல எடுத்துன்னு வந்து வைக்க வெளியடி. ஐயோ ஆமாம், மறந்து போயிட்டுமே. சரி இரு, நான் போய் எடுத்துன்னு வரேன். சரி போயிட்டு வா. ஒரே ஜாலியாக இருக்குடி எனக்கு. பர்த்டேல அப்படிதான் இருக்கும். என்ஜாய் பண்ணு. ஃபோன் எடுத்துன்னு வந்து என்ன ஒரு ஃபோட்டோ எடு. இருடி, கேக் வெட்டும் போது எடுக்கலாம். கேக் வெட்டும் போது எடுப்பேன். இப்போ தனியாக நிற்க வச்சு என்ன ஒரு ஃபோட்டோ எடு. எடுக்கிறேன் இரு. நான் முதல்ல போஸ்டில் நின்றுக்கிறேன். சீக்கிரம் நில்லு. இப்போ எடுறி. எடுத்துட்டேன். இரு, வேற போஸ்ட் கொடுக்குறேன். அடி வாங்குவ போடி. என் ஃபோனில் வேறு சார்ஜ் இல்லை. கேக் வெட்டும் போது வீடியோ எடுக்கிறத சார்ஜ் இருக்கு. சரி விடு, நான் அப்புறமா என் ஃபோன் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கோ. வாங்கி பார்த்தியா? ட்ரெஸ் நல்லா இருக்கா? நீ வாங்கி கொடுத்தியா? தான் சூப்பராக இருக்கு. கையில் வராது அடி இதுக்கு. இந்த ட்ரெஸ்க்கு கையில் வராதுமா, பெல்ட்டு இதெல்லாம் தான் இருக்கும். பரவாயில்ல, இதுவும் ஸ்டைலாக நல்லா தான் இருக்கு. மூணு கேக் வெட்டு. சரிம்மா. எல்லாருக்கும் குடுறி கேக்கு. இருங்கக்கா, முதல்ல கிஃப்ட் கொடுத்துடலாம். நம்ம சாப்பிடும்போது கூட கேக் சாப்பிட்டுக்கலாம், இருங்க. கிஃப்ட்லாம் வேற இருக்கா? ஆமாம், முதல்ல நான் தான் கொடுப்பேன். நீங்களும் கிஃப்ட்லாம் வேற வாங்கி வந்திருக்கீங்களா? கையில் நீ முதல்ல கொடு. சரி, இந்த பக்கம் வந்து கொடுமா. வர சித்தி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. பிரிச்சு பாரு மோனி. தேங்க்யூ. முதல்ல எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறேன், கடைசியாக பிரிக்கலாம். சரி, கடைசியாக பிரிச்சு பாரு. சரி மட எல்லாம் கிஃப்ட் கொடுத்துட்டு வாங்க, சாப்பிட போகலாம். நீ அப்புறமா பிரிச்சு பாரு, அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோ. பசியாக எடுக்குது வேற. சரிம்மா, சாப்பிடலாம். பெரிய பொண்ணு இதெல்லாம் எடு. பெரிய பொண்ணு எடுத்து ஓரமாக இந்த டேபிள் கேட்கலாம். சரிக்கா, இதோ கிஃப்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரி வாங்க, சாப்பிட போகலாம். நீங்களும் போய் சாப்பிடுங்க, நாங்களாம் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வரோம். சரி, நீங்களாம் பொறுமையாக வாங்க, நாங்களாம் போய் சாப்பிட போகிறோன்னா. ஏக்கா ராணி அக்கா, என்ன வாய் பார்த்து நிற்கிறவா? நீ தானே பசிக்குது சொல்லி இந்த 7 மணிலேருந்து வா சாப்பிட போகலாம். நான் எங்கடி பசிக்குது சொன்னேன்? நீ தாண்டி சொல்லி நின்ற. எப்படி உடனே பிட்டை மாற்றி போட்டாங்க பார்த்தீங்களா? சரி ஆமாம், நான் தான் சொன்னேன், வாங்க போகலாம். யாருக்கெல்லாம் சாப்பாடு வேணுமோ என் பின்னாடி வாங்க, வானான்றவங்க இங்கே இருங்க. ஐயோ, நான் போகிறேன்ப்பா முதல்ல. 2 பேரும் வாங்க, போய் சாப்பிடலாம். ஆமாம், உங்களுக்கு வேற தனியாக உட்காந்து நான் ஊட்டின்னு இருக்கேன். என்ன, நான் வேற சீக்கிரம் சாப்பிட்டு தூங்க போகிறேன். எனக்கு தூக்கமாக வருது. வாங்க ஊட்டி விட்றேன். சதீஷ், நம்ம சாப்பிட்டு வந்து பார்க்கலாமா? சரிம்மா, வாங்க சாப்பிடலாம். நீங்கள் யாரும் சாப்பிட வரலையாடி? பசிக்கலையா உங்களுக்குலாம்? இந்த வரோம் சித்தி, நீங்கள் போய் சாப்பிடுங்க. நாங்கள் கிஃப்ட்டில் பார்த்துட்டு வரோம். சரி, சீக்கிரம் வந்து சேருங்க. என்ன, பிரியாணிலாம் ஆறி போயிடும். வரோம் சித்தி, வரோம், சீக்கிரம் வரோம். சரி, நான் போய் ட்ரெஸ் மாற்றின்னு வரட்டா? ஏன், இந்த ட்ரெஸ்ஸு நல்லா தானே இருக்குது, ஏன் ட்ரெஸ் மாற்ற போகிறேன்ற? அது இல்லடி, உள்ள வெந்து போகுது, கசன்னு இருக்கேன். ட்ரெஸ் மாற்றினா கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்ல. சாப்பிட போகும்போது இந்த ட்ரெஸ்ஸை மாட்டின்னு போனேன்னு வச்சுக்கோ, என்னால் நிம்மதியாக சாப்பிட கூட முடியாது. சரியா, நான் மாற்றின்னு வந்துடுறேன். சரி, அப்போ ரூம்லேயே போய் உட்காந்து பார்க்கலாமா கிஃப்ட்லாம்? சரி, நான் முன்னாடி போய் ட்ரெஸ் மாற்றுறேன். நீங்கள் இதெல்லாம் எடுத்துன்னு வாங்க. ஆமாம், கேக் கூட எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், அப்புறம் சாப்பிடலாம்.
சரி கையில் நீ எத்துமே வச்சிரு ஃப்ரிட்ஜில், நான் கிஃப்ட்டில் எடுத்துன்னு போகிறேன். சரி போ வரேன். இது எப்படி டப்பாவில் போட்டு வச்சிருவா இல்லை அப்படியே வச்சிடணுமா? இதோட பாக்ஸ் வாங்கிட்டு வந்தோம்ல, அதிலே போட்டு அப்படியே வச்சிரு. சரி நீ போ, நான் வரேன். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் சூப்பராக இருக்குடி. கிஃப்ட்லாம் ஓகே. இது யார் கிஃப்ட்னே எனக்கு தெரியல. இது யார் குத்தா? எதை யார் குத்தா? இந்த ஃப்ரேம் கிஃப்ட் யாருது? ஏண்டி இங்கே இருக்க அந்த ஃப்ரேமு, ஃபோன் பேக் கேஸு, அப்புறம் ஹேண்ட்பேக்கு, ஸ்லிப்பர், இந்த 4 வந்து நானும் கையிலும் சேர்ந்து போட்டு வாங்குனது. அப்படியா? நீயும் அவளும் சேர்ந்து போட்டு வாங்குனீங்களா? ஆமாம், இந்த 2 கிஃப்ட் பிரிக்காமல் வச்சுருக்கல, இது வந்து சித்திங்களது. பிரிச்சுட்டிங்களா ஃப்ரேம் அதுக்குள்ள? ஆமாம் பிரிச்சுட்டோம் பார், சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்களே. ஆமாம் நல்லா இருக்குடி. நீயே பார்க்கவே இல்லை தானே, இப்போ தானே பார்க்குறேன். ஆமாம் நானே பார்க்கவே இல்லையா, அவசரமாக கொடுத்தோம்ல, நானே கவனிக்கவே இல்லை. சரியா நல்லா பண்ணியிருக்காங்கடி. நீங்களே பார்க்கலையா? ஆமாம் பார்க்கவே இல்லை. சரி ஸ்லிப்பரில் கரெக்டாக இருக்கு, போட்டு பார்த்தியா? போட்டு பார்த்தேன், சூப்பராக இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது. ஹேண்ட்பேக் பிடிச்சிருக்கா சொல்லவே இல்லையே. நல்லா தான் இருக்குது. நானே இந்த மாதிரி ஒரு பேக் வாங்கணும்னு நினச்சினே இருந்தேன், நீயே வாங்கி வந்து கொடுத்துட்டேன். சரி எல்லா கிஃப்ட்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல. சரி அந்த 2 கிஃப்ட்டையும் எடுத்து பிரித்து பார்க்கலாம். இந்தா. ஏண்டி செருப்பு எடுத்து பெட் மேலே வச்சிருக்கேடி. புது செருப்பு தானே, விடு, அதெல்லாம் ஒன்றாவது. அம்மா பார்க்கணும் இதை மட்டும். ஏன் அந்த ஃப்ரேமில் நோட் பண்ணீங்களா? ஒரு மாதிரி டபுள் ஷேட் ஆகும்போது அப்படியே கண்ணு மூடி திறக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க பாருடி. நானும் கவனிச்சேன். டைங் மூடி திறக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்படியா? ஆமாம் மூடி திறக்கிற மாதிரி தான் இருக்கு. நல்லா இருக்குடி, சூப்பராக இருக்குடி. என்ன நைட்டில் தூக்கத்துலேருந்து பார்த்தா தான் பயந்துருவேன் போல. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட மாட்டேன். வா இந்த கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணு. இது யாரோட கிஃப்ட்? இது வந்து பெரிய பொண்ணு சித்திக்கிட்ட இருந்ததுன்னு நினைக்கிறேன். அவங்க கையில் தான் பார்த்தேன், அவங்களுக்கு தான். அப்படியா? சரி இது ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே பாருடி, கோல்டு பிரேஸ்லெட் போடலடி. கோல்டா? ஆமாம் பார்க்க கோல்டு மாதிரி தான் இருக்கு. போட்டு பார்க்கவா? இரு அம்மா கிட்ட காமிச்சிட்டு போடு. வெய் இதை ஓப்பன் பண்ணி இந்த கிஃப்ட்டை. நல்லா இருக்குடி. ஆனால் சூப்பராக பூ டிசைன்லாம் போட்டு. ஆமாடி கோல்டு மாதிரியே தான் இருக்கு. கோல்டு தான் போல. அம்மா கிட்ட காமிச்சோன்னு போட்டுக்கலாம். சரி இது பிரிக்க போகிறேன். பிரி. ஏண்டி இதில் கோல்டு ரிங் இருக்குடி. பச்சை ஸ்டோனும் வெள்ளை ஸ்டோனும் வச்சிருக்கு. அப்படியா? காட்டிங்க. இதுவும் சூப்பராக இருக்குடி. நல்லா இருக்குல்ல? இங்கே பாரு கையில், நல்லா இருக்குல்ல? பார்த்த சூப்பராக இருக்குடி. 2 கோல்டு தான், பார்த்தாலே தெரியுதே. ஆமாம் கோல்டு தான். முதல்ல அம்மா கிட்ட காமிச்சிட்டு வரலாமா? சரி வா, அத்தை கிட்ட காமிச்சிட்டு வந்துடலாம். நீயும் வாடி, அப்படியே அம்மா கிட்ட காமிச்சிட்டு சாப்பிட்டு வந்துடலாம். முதல்ல இந்த ஃப்ரேமை மாட்டிட்டு போகலாண்டி. எங்கடி மாட்டலாம்? இந்த பக்கம் மாட்டலாமா இல்லை அந்த பக்கம் மாட்டலாமா? அந்த இடத்துல ஏற்கனவே நிறைய இருக்கு. ஜன்னல் அந்த மாட்டலாமா பாரு. இந்த பக்கமா? இரு நான் ஒரு இடத்துல வைக்கிறேன், அங்கே வைக்கலாமா பாரு. வெய் பார்த்து போ. இங்கே ஓகே இல்லடி? ஓகே சூப்பராக இருக்கு. நீ பார்த்து இறங்கு கீழே. சூப்பராக மாட்டியாச்சு பாரு. அழகாக இருக்குல்ல இப்போ? சூப்பராக இருக்கு. வா போகலாம். பசி எடுக்குதுடி, நீ இப்போ தான் அழகு பார்த்து ரசிச்சு நிற்ப. இருடி பார்த்துட்டு வரேன். என்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இது. பார்க்க வேணாவா? அந்த ட்ரெஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக போட்டிருக்கேன் பாரு. ஆமாம் சூப்பராக போட்டிருக்கதான். வா சரி விடு, அவள் பார்த்துட்டு வரட்டும், நம்ம போகலாம். சரி நாங்கள் போகிறோம். நீ ஃபோட்டோவே பார்த்து நில்லுன்னு. சரி நீ போய் சாப்பிடு, நான் வரேன். இன்னும் இது மாதிரி நிறைய ஃப்ரேம்லாம் ரெடி பண்ணி வீடு ஃபுல்லாக மாட்டணும். மாட்டிக்கோ சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே. ஆமாடி சூப்பராக தாண்டி இருக்கும். நானும் அதான் சொன்னேன்டி, மாட்டிக்கோ. சரி வாங்க சாப்பிட போகலாம். இந்த கிஃப்ட்லாம் எப்படியே கட்டில் மேலே வச்சுட்டு வர போறியா? ஆமாம் வந்து எடுத்து வச்சுக்கலாமா? சரி அப்போ இந்த ரிங்கும் பிரேஸ்லெட்டு மட்டும் எடுத்துன்னு வரேன். சரி அது மட்டும் எடுத்துக்கோ, அம்மா கிட்ட காட்டலாம்.